ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ராஜ்கமல் புரொடக்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது கமல்ஹாசன் அவர்கள் ராஜ்கமல் புரொடக்ஷன் மூலமா நிறைய படங்களை கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அது மூலயமா தான் இப்போ சூப்பர் ஸ்டார் 173 அப்படிங்கிற ஒரு படத்தையும் இயக்க போறதா வந்து சொல்லியிருந்தாங்க. இதுல வந்து சன் பிக்சர்ஸ்மே வந்து கோ பார்ட்னர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போதைக்கு அந்த படம் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட மிகப்பெரிய ஒரு கேள்விகளோட காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு அப்புறமா திரும்பவும் 2 லெஜண்ட் சேர்ந்து நடிக்கக்கூடிய அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த படத்தை சுந்தர் சி தான் இயக்க போறாரு அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல கமல்ஹாசன் அவர்கள் ட்வீட் போட்டிருந்தாங்க. ஸோ அடுத்து 2 நாள்லயே பாத்தீங்கன்னா சுந்தர் சி அவர்கள் அதுல இருந்து விலகிட்டாங்க. அடுத்து சிபி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லி இன்னொரு டைரக்டரா சொல்லியிருந்தாங்க, அவரும் அதுல இருந்து விலகிட்டாரு. ஸோ இப்போ அந்த படத்தை யாரு தான்ப்பா டைரக்ட் பண்ணுவாங்க? இவ்வளோ பெரிய ஆட்களை வச்சு டைரக்ட் பண்றதுக்கு தமிழ் சினிமாவில ஒரு நல்ல டைரக்டர் இல்லையா? ஸோ சூப்பர் ஸ்டாருடைய 173வது படம் தர்மன் அப்படின்றது ஆல்ரெடி வெளியே வந்துருச்சு, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த படம் அதாவது ஆர்கே அண்ட் கேஎச் ரீயூனியன் வந்துட்டு 174வது படம் சூப்பர் ஸ்டாருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த படத்தை பார்க்கறதுக்காக தான் ரசிகர்கள், அதாவது சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்கள், உலக நாயகனுடைய ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமான ஒரு அப்டேட் இப்ப வந்திருக்கு. ஸோ அதாவது இவங்க 2 பேரை வச்சு நெல்சன் தான் இயக்க போறாரு இந்த படத்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி மியூசிக் டைரக்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அனிருத். பட் இந்த படம் வரக்கூடிய தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஸோ ராஜ்கமல் ப்ரொடக்ஷனுமே இந்த படத்தை மிகப்பெரிய அளவுல பிரம்மாண்டமா இயக்கி கண்டிப்பா வெளியிட்டா பல கோடிகள்ல வருமானம் வரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவா பிளான் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. பட் இன்னும் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணல, இன்னும் கதையே ரெடி ஆகல. ஸோ எந்த ஒரு ஒர்க் அவுட்டுமே இதை பத்தி நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் அவர்கள் ரொம்பவே வந்து கவலையா இருக்காராம். இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா தீபாவளி பொங்கலுக்கு எந்த படம் ரிலீஸ் ஆகுதோ அது ஓரளவுக்காவது ஓடிரும், அதாவது மொக்க படமா இருந்தாலும் ஓரளவுக்கு ஓடிரும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுவும் தீபாவளி பொங்கல்ல பெரிய பெரிய ஸ்டார்ஸோட படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அது வந்து பல 100 கோடிகளுக்கு தாண்டிடும். ஸோ பல 100 கோடிகளை வசூல் பண்ணிடும் அப்படின்றது தான் எல்லா இயக்குநர்களுடைய எல்லா ப்ரொடியூசருடைய ஒரு திங்கிங்கா இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் கமல்ஹாசன் அவர்களும் எப்படியாவது இந்த படத்தை நாம வந்து இந்த தீபாவளிக்கு கொடுத்துடலாம். ஏன்னா சூர்யா வந்து இப்ப பெருசா படங்கள் தமிழ் அடுத்தது கிடையாது, கருப்பு படம் ரிலீஸ் ஆகி நல்லா போய்கிட்டு இருக்கு. விஜயும் வந்து முதலமைச்சரா ஆயிட்டாரு, நடிகர் அஜித் வந்து கார் ரேஸ்க்கு போயிட்டாரு. சோ இந்த மாதிரி பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாமே போயிட்டாங்க. சோ அவங்களோட படம்லாம் வராது, நம்ம எப்படியாவது இந்த ரீயூனியன் படத்தை வந்துட்டு தீபாவளிக்கு வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. பட் இன்னும் எந்த வேலையுமே ஆரம்பிக்கல அப்படின்றதுனால தீபாவளிக்கு இப்படி ஒரு படத்தை வெளியிட முடியாது, இது மிகப்பெரிய ஒரு லாஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் யோசிச்சிருக்காங்க. சோ உடனே என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, சிவகார்த்திகேயன் ஆல்ரெடி வந்து அந்த ராஜ்கமல் புரொடக்ஷன் மூலமா தான் சேயோன் அப்படின்ற ஒரு படத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அமரன் படமும் அவங்க தான் பண்ணாங்க. அந்த படம் 300 கோடிக்கு மேல வசூல் பண்ணுச்சு. சிவகார்த்திகேயனுக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக்கா இருந்தது அந்த படம். சோ அதே மாதிரி அடுத்த படமும் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் சிவகார்த்திகேயனை வச்சு சேயோன் அப்படிங்கிற ஒரு படத்தை பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த சூப்பர் ஸ்டார் நடிக்கக்கூடிய இந்த லெஜெண்டரி படம் தீபாவளிக்கு வருதோ இல்லையோ, நம்ம சிவகார்த்திகேயனோட படத்தை வச்சு தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணி எப்படியாவது நம்ம எதிர்பார்த்த வருமானத்துல கொஞ்சமாவது எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி கமல்ஹாசன் யோசிச்சிருக்காராம். சோ 2026 தீபாவளிக்கு வந்து சிவகார்த்திகேயனுடைய சேயோன் படம் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா சிவகார்த்திகேயன் ஒவ்வொரு படமும் ரொம்பவே சூப்பரா சூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு. சோ மதராசியா இருக்கட்டும், பராசக்தி, இந்த மாதிரி ரொம்பவே யூனிக்கான படங்கள்லாம் அவர் கொடுத்துட்டு இருக்காரு. நான் சொன்ன மாதிரி நிறைய முன்னணி நடிகர்கள் இப்போ இல்ல. சோ எல்லா நல்ல கதைகளும் சிவகார்த்திகேயனுக்கு தான் போகுது. தனுஷும் பாத்தீங்கன்னா இப்போ பாலிவுட்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் வந்து தமிழ்ல வந்து பெருசா யோசிக்கல. சோ அடுத்தடுத்த லாங்குவேஜ் அவர் போகணும்னு யோசிச்சு பண்ணிட்டு இருக்காரு. சோ இப்போ இங்க இருக்கிறதுல சிவகார்த்திகேயன் தான் பெரிய ஹீரோவா இருக்காரு. சோ அதனால அவரை வச்சு நம்ம எப்படியாவது இந்த தீபாவளியை ஒப்பேத்திடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. சோ நம்ம தீபாவளிக்கு சிவகார்த்திகேயனுடைய சேயோன் படத்தை எதிர்பார்க்கலாம். சோ இதுல ஸ்ருதிஹாசனும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சோ காட் வந்து சேவ் பண்ணணும் எல்லாத்தையும் சினிமாவை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. சோ அதுக்கு காரணம் இதுதானா அப்படின்ற மாதிரியும் பல ரசிகர்கள் பேசினாங்க. சோ கிட்ட
கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரை வச்சு போட்ட ஒரு பிளான் இப்போ அது அப்படியே டிராப் ஆகி சிவகார்த்திகேயன் வச்சு பிளான் போட்டுட்டு இருக்காங்க ராஜ்கமல் ப்ரொடக்ஷன். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் அவர்கள் தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்த படங்கள் பண்ணுவாரா, இல்லாட்டி இந்த ரீயூனியன் படத்தை மட்டும் முடிச்சுட்டு இனி படங்கள் பண்ண மாட்டாரா அப்படின்னுமே மத்த இயக்குனர்கள்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. மத்த இயக்குனர்கள் அவர் தனியா படம் பண்ணா கதைகள் வச்சிருக்காங்க, அதே மாதிரி உலகநாயகன் தனியா படம் பண்ணா கதைகள் வச்சிருக்காங்க. ஆனா 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது கதை இல்ல அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்களா. சோ நெல்சன் தான் இப்போ அந்த கதையை டைரக்டும் பண்ண போறாரு. சோ போன வருஷத்துல இருந்து இதோட எதிர்பார்ப்பு பயங்கரமா எகிரிக்கிட்டே இருக்கு. இதோட ப்ரோமோ டீசர் இன்னும் வேற லெவல்ல இருந்தது. 2 பேரும் கோட் எல்லாம் போட்டுட்டு வந்தாங்க. சோ திரும்பவும் நாம வந்து அதை பாக்குறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், இன்னும் கொஞ்ச நாள் அது வந்து தள்ளி போகுது. சோ அதுக்கு முன்னாடி நம்ம மத்த படங்களை பார்க்க போறோம். சிவகார்த்திகேயனுடைய சேயோன் படம் நல்லா இருக்குமா, அதை அந்த டைரக்டர் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. சோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறது தாய்க்கிழவி டைரக்டர் சிவகுமார் முருகேசன் தான். சோ இவரு சூப்பரா பண்ணுவாரு. ஏன்னா தாய்க்கிழவியே பயங்கர ஒரு ஹிட்டான படம் தான். ஒரு 50 வயசுக்கு மேல ஆன ஒருத்தவங்களை வச்சு ஒரு படம் இவ்வளவு பெரிய அளவுக்கு சக்சஸ் பண்ண முடியுமா, இவ்வளவு வசூல் வாங்க முடியுமா அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா நடிகை ராதிகா 200% வர்த்தானவங்க. சோ அந்த அளவுக்கு இவர் யோசிச்சு பண்ணிருக்காரு. சோ இதுவுமே வந்து இந்த காலகட்டத்துல ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. சோ அதே டைரக்டர் தான் அடுத்து சேயோன் படத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா ஒரு மாசான படமா சேயோன் இருக்கும் அப்படின்னு சொல்லி எஸ்கேவோட ரசிகர்கள் எல்லாருமே அவளோட காத்துட்டு இருக்காங்க. சோ தீபாவளிக்கு நாம வந்து லெஜெண்ட் சரவணாவுடைய ஒரு படமும் வரப்போகுது அப்படின்னு ஆல்ரெடி பேசியிருக்கோம். சோ அதே நேரத்துல சிவகார்த்திகேயன் படமும் வரப்போகுது. எது பெருசா போக போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவகார்த்திகேயனை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.